அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம், செக் பவுன்ஸ் கேசஸ்னு. அந்த செக்கை ஒருத்தர் நம்மளுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னா அவர் மேல நம்ம அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா செக் பவுன்ஸ் கேஸ் போட முடியாது. ஏன்னா செக் அப்படின்றது ஒரு கடனுக்காக ஒருத்தர் நம்ம கிட்ட பணம் வாங்கி அந்த தொகையை திருப்பி கொடுக்கறதுக்காக செக் கொடுத்து அந்த செக் மேல கடன் இருந்து அது பவுன்ஸ் ஆனாதான் நம்ம அதுக்கு செக் பவுன்ஸ் கேஸ் போட முடியும். இப்ப செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிற சுச்சுவேஷன்ல சைன் டிஃபர் ஆயிருந்தாலும் அவர் அந்த செக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாலோ இல்ல அந்த அக்கௌண்ட்ல இருக்க டிரான்சாக்சனை ஸ்டாப் பண்ணிட்டாலோ அதை வந்துட்டு நம்ம செக் பவுன்ஸ் கேஸுக்கான சுச்சுவேஷன்ல நம்ம செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு கேஸ் போடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம். மரண வாக்குமூலம்னா என்ன, அதை எந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, மரண வாக்குமூலத்தை யார்கிட்ட கொடுக்கலாம், மரண வாக்குமூலத்துக்கான லேண்ட்மார்க் கேஸ் லாஸ், இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். மரண வாக்குமூலம் அப்படின்றது ஒரு நபர் இறக்கும் தருவாயில் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை தான் நம்ம மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்றோம். இது எந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 32 கிளாஸ் 1லயும் BSA பாரத சாட்சி அதிநியம் செக்ஷன் 26 கிளாஸ் சப் கிளாஸ் ஏலையும் எனி ரிட்டன் ஆர் ஓரல், அதாவது மரண வாக்குமூலம் அப்படின்றது எப்படி இருக்கலாம்னா எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ அல்லது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆடியோ ரெக்கார்டிங்கும் சேர்த்து கூட படிப்பாங்க. அந்த மரண வாக்குமூலத்தை யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா யார் வேண்டாலும் அந்த மரண வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்னா அதுக்கான வேலிடிட்டி அப்படின்றது அதிகம். இப்போ அந்த மரண வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு இல்லைங்களா, அந்த மரண வாக்குமூலம் எப்படி இருக்கணும்னா அந்த கேஸோட ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஃபேக்டோட ரிலேட் ஆகிருக்கணும். அதாவது வழக்கின் பொருண்மையோட தொடர்புடையதா இருக்கணும், அது தெளிவானதா இருக்கணும். தெளிவற்று இருந்தா அதை நம்ம வந்துட்டு மரண வாக்குமூலமா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப மரண வாக்குமூலம் ஒரு நபர் கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த மரண வாக்குமூலத்தை நம்ம ரீக்ராஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இருக்கும் தருவாயில ஒரு நபர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வந்துட்டு உண்மையா இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, இது ஒரு மேக்சிமா கூட இருக்கு. அதனால நம்ம ரீசெக்கிங் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அந்த மரண வாக்குமூலம் வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா அவரை கொலை பண்ணிருக்காரு, அவரை ஏன் கொலை பண்ணாங்க, என்ன சுச்சுவேஷன்ல அவர் கொல்லப்பட்டாரு, இத பத்தின விஷயமா இருந்துச்சுன்னா அதை நம்ம அவருடைய டையிங் டிக்ளரேஷனா எடுத்துப்போம். இப்போ அந்த டையிங் டிக்ளரேஷனை பத்தி ரெண்டு கேஸ்ல என்னன்னா முனியப்பன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போலீஸோ இல்ல மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வந்துட்டு மருத்துவர் தான் அந்த டையிங் டிக்ளரேஷனை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றது இல்ல, தனிநபர் யார் வேண்டாலுமே அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த அந்த டையிங் டிக்ளரேஷன் கரெக்டா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு, ஃபேக்டோட ரிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மெயின் எவிடன்ஸா வச்சு கூட தீர்வு வந்துட்டு சொல்லுவாங்க. இது அடுத்த என்ன கேஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா பங்கல் நாராயணசுவாமி வெர்சஸ் எம்பரர். இந்த கேஸ்லால பங்கல் நாராயணசுவாமி அப்படின்றவர் ஒரு சப்கோர்ட் ஜஸ்டிஸ். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒருத்தருக்கு கடனா பணம் கொடுத்திருப்பாரு, அவர் குரே நாகராஜன். அவர் வந்துட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க காலதாமதமாயிருக்கும், கொடுக்காம இருந்திருப்பாரு. அவங்க அந்த குரே நாகராஜன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவங்க மனைவி கிட்ட நான் இவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவங்க சொல்லிட்டு போனவர் வீட்டுக்கே வரல. என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரயில்வே ட்ராக்ல பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேல் எடுத்துட்டு போறாங்க சேல்ஸுக்கு. ஆனா ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போகாம இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள வந்துட்டு குரே நாகராஜனோட உடம்பு வந்துட்டு கொல்லப்பட்டு துண்டு துண்டா கட் பண்ணி அந்த பாக்ஸ்ல வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதை விசாரிச்ச போலீஸ் வந்துட்டு விசாரிச்சு அவங்க மனைவி கூப்பிடும் போது அவர் வந்துட்டு ஒரு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா அவரை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல நான் வந்துட்டு ஒரு இன்னசென்ட், நான் இப்படிதான் இருந்தேன், அவரை பத்தின சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு தெளிவற்றதா இருந்துச்சு. ஆனா போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த சப்கோர்ட் ஜட்ஜ் இருக்காரு இல்லையா பங்கல் நாராயணசுவாமி, அவருக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சு. ஒரு ஜட்ஜ் வந்துட்டு பணம் கொடுத்தா அதை கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒருத்தர் கொலை பண்ணி இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு ரேர் பனிஷ்மெண்டா டேட் ஆஃப் அனாலிட்டி கொடுத்தாங்க.
அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பெரியார் பேத்தி சேனலை வந்துட்டு நம்ம யூடியூப்லயும் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.